viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக் மசாலா. இப்போ இந்த எக் மசாலா செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாம். பூண்டு 5 பல் எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 2, இஞ்சி ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன், தக்காளி 3 எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எக் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட் எடுத்திருக்கேன். இப்போ அது சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நாம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு இஞ்சி 2ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த வெங்காயம் நல்ல டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகணும். இப்போ எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ வெங்காயம் நல்ல டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆயிடுச்சு. நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1 மினிட் கேப் விட்டு நாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி நல்ல ஈவனாக குக் ஆகி நல்லா மசிஞ்சு வரும். நமக்கு இந்த எக் மசாலாக்கு இந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், மிளகு தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஆனியன் தக்காளி கூட இந்த மசாலாவும் நல்லா ஈவனாக சேரணும். அதே சமயத்தில் அதோட பச்சை வாசனையும் போகணும். இப்போ இந்த எக் மசாலா செய்கிறதுக்கு நான் 7 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கணும். இப்போ இந்த ஆனியன் தக்காளியும் நாம் சேர்த்த மசாலா குக் ஆகிறதுக்காக ஒரு 1 கப் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஓரளவு அது குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சிருந்த அந்த முட்டையை ஒன்றா உடச்சி விட்டுடலாம். முட்டையை விட்டுட்டு உடனே கரண்டி போட்டு கிளறக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாம் அதை அப்படியே திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாம் அந்த எக்கை திருப்பி விடணும். இப்போ 2 பக்கத்துலேயும் நல்ல ஈவனாக குக் ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் எடுத்துடலாம். இப்போ அது மேலேயும் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணுறேன். நம்மளோட எம்மியான எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த எக் மசாலாவை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். அதே நேரத்தில் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரச சாதம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, அதுவும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்ல காம்போவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு, அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். அதே நேரத்தில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஆல்ரெடி எக்கில் 2 ரெசிபி போட்டிருக்கேன். எக் குருமா, பாயில்ட் எக் ஃப்ரை.
அதோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே வீவர்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.